இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்கப்பா, இந்த கோயில் பெருந்தலக்கட்டு நம்ம கதிர்வேலு இந்த வருஷம் அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதைய அவர் மாமனாரு கிருபாவுக்கு கொடுக்கறாரு. இதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்காப்பா? காலங்காலமா அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குற மரியாதை தானே, அத வேணான்னு சொல்ல என்ன இருக்கு? அப்புறம் என்னப்பா, ஆரம்பிச்சிடலாமா? டேய் தட்டற மேலத்த பட்டற குலவையா? டேய் இவ்வளோ பண்றியே, இப்பவே அந்த ஆள் சம்பந்தத்தை முடிச்சிருவாரா? பா அதுக்கு தானே பண்றதே, நடக்கிறது என்னன்னு வேடிக்கை மட்டும் பாரு. சரி. இன்னும் 10 நாள்ல கதிர்க்கும் என் பொண்ணு சித்ராவுக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம். இந்த கோயிலில் வச்சு தான் பண்ண போகிறோம். நாங்கள் 2 குடும்பமும் பரஸ்பர நிச்சயம் பண்ணிக்கிறோம். மாப்பிள்ள வாங்க, மாலையை மாற்றிக்குங்க. போடா கதிரு. போப்பா. இந்தா. எடுத்துக்கோ. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். சித்ரா வாங்கிக்கோ, அம்மா எடுத்து மாத்திக்க. கோவில்ல அத்தனை பேர் கூடி இருக்காங்க, என்ன அசிங்கப்படுத்துறியா? சித்ரா முதல்ல செடு, மாலையை மாத்திக்கோ. சித்ரா என்ன பாக்குற? நீ என்ன எழுதாலும் என்ன நடிச்சாலும் சரி, உன் பேச்சு இங்க யாரும் கேட்க மாட்டாங்க, புரியுதா? மரியாதைய முன்ன நின்னு மாலையை மாத்திக்க, இல்ல பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டோம். வேண்டாப்பா, ப்ளீஸ் பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா. என்னப்பா பொண்ணு அழுகுது? கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, சின்ன பொண்ணு. இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதான் எங்களை பிரிஞ்சு போறோங்கிற வருத்தமும் பயமும் இருக்கு, அதான். வாங்க மாமா, வாங்க வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. உள்ள போங்க. ஐயோ திருட திருட திருட, சீக்கிரம் வாங்க. திருட ஓய மூடு. திருட. ஆமா திருட. ஆமா திருட. திருடனா? ஆமா திருடன்ற. எங்க இருக்கான்? அங்கதான் பார்த்தேன். இப்பதான் சார் வெளியே போனாரு, அவரை துரத்திட்டு போயிருக்காங்க நம்ம ஆளுங்க. இல்ல இல்ல இல்ல, உள்ளதான் இருக்கான். நான் யாரும் போனதெல்லாம் பார்க்கல, போய் பாருங்க. இல்ல சார், இப்பதான் போயிருக்காங்க, இவங்க தெரியாம பேசுறாங்க. நீங்க கொஞ்சம் பாருங்க. என்ன போய் பாரு. இந்த பாக்குறேன். இவனா திருட? ஆமா ஆமா. டேய் அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அண்ணா உள்ள போய் பார்த்தா டாக்குமெண்டோட நின்றுட்டு இருக்காங்க. டாக்குமெண்டா? அதென்ன டாக்குமெண்ட்? மாப்பிள்ள புதுசா வாங்க போற ஒரு ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட். சரி. இது எதுக்கு நீ கையில் வச்சிருக்க? அந்த ரூம்ல உனக்கு என்ன வேலை? அது ரூமை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கபோர்டு கீழே கடந்துச்சு, அதான் எடுத்தேன். அது என்னன்னு தெரியல, எடுத்து பார்த்தேன். அதுக்குள்ளதான் இவர் அங்க வந்து என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு.
ஐயா இது எதுவும் முக்கியமான டாக்குமெண்ட் ஐயா? ம், இந்தாங்க ஐயா, பத்திரமா வச்சிருங்க ஐயா, தொலைஞ்சு போயிட போகுது. கருணா அண்ணா. இது வேற இடத்துல பத்திரமா வை. ம் சரிண்ணா. அண்ணே டாக்குமெண்ட்ஸை ஊர்லயே வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. எடுத்துட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பாச்சு பாத்தியா? இது வில்லங்க சுத்ரா. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் டாக்குமெண்ட் நம்ம கிட்ட தான் இருக்கணும். உனக்கு அந்த ராமச்சந்திரனை பற்றி தெரியாது. அந்த டாக்குமெண்ட்டை திருடுறதுக்கு கூட அவன் ட்ரை பண்ணுவான். நாம இல்லாத நேரம் நம்ம டாக்குமெண்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறது சேஃப்டி இல்லை. அதனால தான் கையோடு எடுத்து வந்துட்டேன். அதுவும் சரிதானே. இப்ப அந்த பத்திரத்தை நாம எப்படி எடுக்க போறோம்? ஏன்னா அந்த கருணை சரியான முரட்டு பையன். அவன்கிட்ட இருந்து மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்ல வீட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுலாம் வாய்ப்பே இல்ல. அந்த கோவில் பூஜை இருக்குல்ல, அதுல டாக்குமெண்ட்டை வைக்கணும். அப்படி வச்சாங்கன்னா அந்த சாக்குல நம்ம ஈஸியா எடுத்துடலாம். ஆட அந்த திருவிழாக்கும் டாக்குமெண்ட்டுக்கு என்னடி சம்பந்தம்? அது எப்படி அவனுக்கு வைப்பானுங்க? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அக்கா சூப்பர் ஐடியா அக்கா. இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. தோன்றதெல்லாம் இல்ல, நமக்கு என்ன ஐடியா வந்தாலும் நம்ம உடனே எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். நமக்கு வர வழியே இல்ல. நம்ம டாக்குமெண்ட் நம்ம கைக்கு வந்து ஆகணும். வந்துரும் வீரா, வந்துரும். நம்ம கஷ்டப்பட்ட சொத்து நம்ம விட்டு போகாது. இந்த ஆள்கிட்ட மாட்டிட்டு இந்த இந்து கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். அக்கா நில்லுங்க, அங்க பாருங்க. கண்மணி, கண்மணி, அது கண்மணி, நீ காலையில இருந்து சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்ருக்க. அங்க இருந்திருந்தா ஜூஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. இங்க யாரும் உனக்கு கவனிக்க ஆள் இல்ல. இந்தா இத குடி. பாரு எவ்வளவு பாசமா குடுக்குறான். இவையே அவன் தரத வாங்கிக்க மாட்டேங்கிறா.